ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த விஷயத்தை முத்து அவங்க வீட்டில் சொல்கிறாரு. சொன்னதுக்கு உடனே முத்துவோட அம்மா விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் எப்படியும் இங்கே எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல, சாப்பாடும் செய்ய போகிறதில்ல, அவள் எதுக்கு இங்கே வரா, அவளை கம்முன்னு அவங்க அம்மா வீட்டுக்கே போக சொல்லிடு, இங்கே என்ன பண்ண போகிறா, சும்மா தானே இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு முத்துவோட அப்பா அண்ணாமலை ரொம்ப டென்ஷன் ஆகி கொந்தளிச்சுறாரு. கொந்தளிச்சு வந்த கோவத்துக்கு அவங்க அம்மாவை அடிக்கிறக்கே கை வாங்கிட்டு போயிட்டார். அப்போ தான் முத்து தடுத்து, வேண்டாம்ப்பா, அம்மாவை பற்றி தெரியும்ல, அவங்க எப்படி இருந்தாலும் இப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, எப்படியா அவள் இங்கே வந்தாலும் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க, பிடிச்சி சமைச்சு பிடிச்சி கொஞ்சம் உடம்பு தேற்றுவாங்க, அந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு சொல்லி அப்படியே மழுப்புனாங்க. அதுக்கு உடனே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நீங்கள் எப்படி யார் என்ன பேசுவீங்கன்னு தெரியும், இப்படியெல்லாம் மாற்றி பேசாதீங்க அத்தை, உங்களுக்கு என்ன தான் அவங்க உதவி பண்ணியிருந்தாலும் முத்து மீனாவும் உங்களுக்கு ஆகாதவங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஸ்ருதி, நான் அந்த மாதிரி கல்லஞ்சிக்காரையெல்லாம் கிடையாது, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை உடனே கோவப்பட்டு சொல்கிறாரு, இந்த வீட்டில் நீ இன்னைக்கு உட்காந்து சேரில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான். அந்த அன்னைக்கு வீடு கடனில் இருக்கும் போது அவங்க 2 பேரும் தான் கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு நம்மக்கிட்ட கொடுத்து இன்றைக்கி இந்த வீட்டை சொந்தமாக்கி நம்மளை வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க, அதை மறந்துட்டு பேசிடாத அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, அங்கிள் ஆண்டிக்கு என்ன தான் அவங்க பணம் கொடுத்தாலும் அவங்க ஆகாதவங்க, எப்படி இருந்தாலும் அவங்க வேண்டான்னு தான் நினைக்க போகிறாங்க, அது ஆண்டியை பற்றி தெரியாத அங்கிள், இன்றைக்கி நேற்று பார்க்குறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் தான் அண்ணாமலை சொல்கிறாரு, சரி விடுடா, இவளுக்கு பற்றி தெரிஞ்சதை நம்ம எதுக்கு பேசிகிட்டு இருக்கணும், நீ வா போகலாம், போய் பார்த்துட்டு வந்துடலாம் மீனாவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க, அங்கிள் நாங்களும் வரோம், போய் எல்லோரும் பாட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் உடனே என்ன சொல்கிறாரு, போங்க போங்க எல்லோரும் கிளம்பி ஒட்டுக்க போங்க, அவங்களே உங்களை மதிக்காமல் உங்கள்கிட்ட சொல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் பார்த்து தாங்கிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரவி உடனே கோவப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, டேய் மனோஜ், உன்ன மாதிரியெல்லாம் இருக்க முடியாது, மனசாட்சி கழட்டி வச்சுட்டு நீ உனக்கு பிறக்க போகிற குழந்தையே உன்னோட குழந்தை இல்லைன்னு சத்தியம் பண்ணுறவன் தான்டா நீ எல்லாம் எதுக்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜ் இங்கே பாரு, எனக்கு முதல் உடம்பு சரியில்லாமல் போனதே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே ரோகிணி தான். எப்படி ஸ்ருதி எனக்கு குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, மீனாவுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, உங்கள் குடும்பத்தோட முதல் தலைவாரிசே என் வயிற்றில் தான் உருவாகிருக்குது அப்படின்னு ரோகிணி தான் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறா. நீ பண்ணுற நடவடிக்கையும் ரோகிணி இவ்வளோ தூரம் இருக்கிற உண்மையும் பார்க்கும்போது எனக்கு என்னமோ உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அந்த குழந்தை உன்னோடதாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாரு, நீ யார் சொல்கிறதையும் நம்பாதம்மா, இவன் சொல்கிறத மட்டுமே நம்பிட்டு இருந்த, இவன் இன்றைக்கி கழுத்தை அறுத்துட்டான், உன் நம்பிக்கை ஏமாற்றிட்டான், அது அவனோட குழந்தை தான், இவ்வளோ இத்தனை பேர் சொல்கிறப்போ உனக்கு புரிய மாட்டேங்குதா, அவன் இன்னும் உன்னை ஏமாற்றிட்டுருக்கிறான், நீ இன்னும் அவனை நம்பிட்டுருக்கிற அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. ஜெயா சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும்டா, இவ்வளோ தூரம் நீ ஏமாற்றும் போது உன் மொழியிலேயே தெரியுது நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு, இருந்தாலும் உன்னை நான் நம்பினேன், இப்படி என்னை ஏமாற்றிட்டில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, உன்னை நம்பின அம்மாவுக்கே நீ ஏமாற்றிட்டேன், நாங்களாம் ஏமாத்துறோம் உனக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே மனோஜ் என்னங்கிறாரு, டேய் மனோஜ், நீ என் வாழ்க்கையில் தலையிடாத, உன் வாழ்க்கையே பல பிரச்சனையே கேள்விக்குறியாக இருக்குது, அங்கே ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா, மறுபடியும் உங்களுக்கு குழந்த பிறக்குமான்னு தெரியல, நீ போய் உன் வேலையை பாரு, என் விஷயத்தில் தலையிடாதீங்கிறாரு. அண்ணாமலை உடனே சொல்கிறார், அவன் பிரச்சனை எதுக்கு, நம்ம வா போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் ஸ்ருதி ரவி எல்லாருமே ஒட்டுக்கா கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு கரெக்டாக மீனாவை பார்க்கும்போது அப்போ தான் மீனா கண் முழிக்கிறதா டாக்டர் சொல்கிறாரு. அண்ணாமலை கேட்குறாரு, ஏமா மீனா, இவன் தான் என்கிட்ட சொல்லலை, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதா, இந்த மாதிரி சொல்லாமல் வந்திருக்கீங்க, அது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க மாமா, நீங்கள் கொஞ்சம் பயந்துருவீங்க அப்படிங்கிறக்காட்டி தான் சொல்ல வேண்டான்னு சொன்னார், நான் இருந்தாலும் சொல்லலான்னு தான் சொன்னேன், இல்லை வேண்டாம் அப்படின்னு முத்து தான் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுமா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது,
உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. கடவுள் உங்களை சோதித்தாலும் கைவிட மாட்டார். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. நல்லபடியாக உங்களுக்கு நீ குழந்தையும் பிறக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். இதை பற்றி யோசிக்காதீங்க. நிம்மதியாக நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக டாக்டர் வராரு. அண்ணாமலை கேட்குறாரு, டாக்டர் என் மருமகன் வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்லா இருக்காங்கன்னு. டாக்டர் வந்து சொல்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரி, இனி அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தையும் பிறந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன்னாலே எல்லாத்துக்கும் இருக்கிற பயம்தான், என்ன இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பயந்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை என்னங்கிறாரு, ஏம்மா நீங்கள் எங்கிட்ட சொல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களாவது கூட வந்து இருந்திருப்பாங்க, உனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும், நீ யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்கிறத விட யார் இருக்கிறத விட எனக்கு இவர் கூட இருக்கிறத ரொம்ப தைரியமாக சப்போர்ட்டாக இருந்துச்சு, எனக்கு அதுவே போதும்னு தோணுச்சுங்க மாமா, அதனால தான் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த பூக்கடைக்கு போகிறது வேலை செய்கிறதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருமா, எல்லாத்தையும் விட்டுட்டு கம்முன்னு நீட்டாக வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் நீ உனக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரோகிணி உள்ளே வராங்க மீனாவை பார்க்குறக்கு. வந்து பார்த்துட்டு என்னென்னு பேசிட்டு அண்ணாமலைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. இப்போ தாங்க மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், செக்கப் போயிட்டு வந்தேன், உங்கள் குடும்பத்தோட முதல் வாரிசு நான் தான் சுமந்துட்டுருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து முத்து கேட்குறாரு, என்ன பார்லர் அம்மா இங்கே வந்து மீனாவை கூட விசாரிக்கல, எங்கள் அத்தைக்கிட்ட கூப்பிட்டு இல்லாதெல்லாம் சொல்லிட்டேன், இன்னும் அந்த நயவஞ்சகத்தனம் உன்னை விட்டு போலேன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முத்து அப்படிங்கிறாங்க. எனக்கு மீனாக்கு இது குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம் உண்மை தானே, உங்கள் குடும்பத்தோட முதல் வாரிசு நான் தான் சுமந்துட்டுருக்கிறேன், ஸ்ருதி ரவி குழந்தை பெற்றுக்க மாட்டேன்ட்டாங்க, மீனாக்கு குழந்தை பிறக்கிறது டாக்டர் டவுட்டுன்ட்டார், அப்போ இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு நான் மட்டும்தான், என்னால் மட்டும்தானே இந்த குடும்பத்துக்கு வாரிசு வந்திருக்கு, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முத்து பேசுகிறாரு. அண்ணாமலை வந்து நீ இரு அமைதியாரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் முதல்லேருந்து பார்த்துட்ருக்கேன், நீயா எப்படி முடிவு பண்ணலாம் முத்துக்கு மீனாக்கு குழந்தை பிறக்காதுன்னு, நீ உன் வயிற்றில் வாரிசு ஒன்றாக இருக்கிறது சந்தோஷமான விஷயந்தான், அதுக்காக வந்து மற்றவங்கள இது பண்ணி பேசக்கூடாது, முத்துக்கு மீனாக்கு பார்த்தா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, நீ குழந்தை பிறக்குன்னு இருக்காங்க, நீயா எப்படி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த விஷயத்தை பெருசு பண்ணிகிட்ருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மாமா, இல்லைங்க அங்கிள், டாக்டர் சொன்னது தான் நான் சொன்னேன், இதுதானே உண்மை, இதில் நான் ஒன்றும் மாற்றி சொல்லலையே, சான்ஸ் கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர பிறக்காதுன்னு யாருமே சொல்லல, நீயா அது எப்படி முடிவு நீ சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இதுக்கு ரோகிணி வந்து எதுவுமே பதில் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இதோட எபிசோட் இன்னையோட முடிஞ்சது. இதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திப்போம். டாட்டா பை பை.